நான் உங்கள் முத்துருப்ப சர்வா முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாச்சுங்க. இது என்னடா ஆச்சரியம் பார்க்குறீங்க? ஆல்ரெடி யாருக்கும் தெரியாமல் ஒரு இல்லக்காதலன் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. ஸோ இதனால் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதனால் அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்ற அந்த ஒரு கேள்விக்கு நம்ம போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஐடிசி ஹோட்டலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான இந்த விஷயத்தை எடப்பாடி சொல்லலை, அமித்ஷா அவர்கள் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் இன்னொன்று, பாஜக மாநில தலைவராக தமிழக நாட்டு தலைவராக நம்ம நயினா நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்க ஊர்மனதாக அண்ணாமலைக்கு தேசிய அளவில் ஏதாவது முக்கிய பதவி கொடுக்கப்படலாம் அல்லது ஜூலை மாதத்தில் வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவோடு 2 சீட்டு போகலாம் மாநிலங்களவையில். அதில் ஒன்று அண்ணாமலைக்கு தரலாம் அல்லது தமிழிசைக்கு தரலாம். இன்னொன்று அதிமுகவோ நம்ம அக்கா பிரேமலதா அண்ணியார் பிரேமலதாவுக்கு தெரியல, அதை கொடுப்பாங்களா அல்வா கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியடித்து நயினா நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். வகுப்பு வாரிய சட்ட மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு மும்மொழி படித்தா நிதி தரணும்னு சொன்ன பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்குது. ஸோ இது எந்த அளவில் மக்கள் ஏற்றுப்பாங்க தெரியல. அதிமுக பாஜக 2026 கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சலாம், அமைச்சரவை தரலாம். அதுவும் இல்லாமல் மும்மொழி கொள்கை வரலாம். நீட்டு எதிர்ப்பு விலக்கு வாங்கி தருவாரா எடப்பாடின்னு நமக்கு தெரியல. ஸோ இது மாதிரியான பல காரணங்கள் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆதரவு தந்தால் பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கிறோமா, அதனால் மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியல. அநேகமாக மாநிலங்களவையில் ஒரு சீட்டு பாஜகவுக்கு உறுதின்னு தான் எனக்கு என் மனசு படுது. அது தமிழிசை அண்ணாமலையான்னு தெரியல. இன்னொன்று இது அந்நியாரா இல்லைன்னா அதிமுகவான்னு தெரியல. ஸோ 2026 தேர்தல் எப்படி போக போகுது? அடிமட்ட பாஜகவின் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் இந்த கூட்டணி ஏற்றுப்பாங்களா? வகுப்பு வரைக்கு ஏதாவது ஒரு இப்போ சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவோட கூட்டணி வச்சுக்கும் அதிமுக சிறுபான்மையை ஏற்றுப்பாங்களா? இது ஒரு பாகம் பேசப்படுது. ஸோ இந்த கூட்டணி இனி என்னென்ன பேலன்ஸ் பண்ண எப்படி திமுகவை இது பண்ண போகுதுன்னு தெரியல. பாமக ஒரு பக்கம் 2 உடையிற மாதிரி கிடக்கு. பனவூர் பாமக, தைலாபுரம் பாமகன்ட்டு. ஏன்னா அப்படி தான் இருக்குது நிலமை. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த கூட்டணி அமைய போகுதுன்னு தெரியல. அதிமுக இந்தியா கூட்டணி எப்படி ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க, அதாவது திமுக கூட்டணி எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த கூட்டணி இனி என்னென்ன கணக்குகளை வரப்போகுது நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும். 2026 தேர்தல் திமுகவிற்கு வெற்றியாக அமையுமான அமைக்கப்படக்கூடிய கூட்டணியை இது அமைஞ்சிருக்குன்னு சில அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ எது எப்படின்னு தெரியல. விஜய், நாம் தமிழர் கட்சி இவங்க 2 பேர் கலைக்கிற ஓட்டு யாருக்கு சாதகமாக போகுன்றது நம்ம பொறுமையாக பார்த்து அவங்க சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பை பாய்.